ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து உற்பத்தி இன்ஜினியரிங் கூட சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தயாரிப்புகள் அப்படிங்கிறது அது ஏன் அப்படின்னா, மனிதர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம உற்பத்தியை எப்பயுமே பண்ணணும். அதாவது அவர்கள் வந்து தேவையான நேரத்திற்கும் சரியான நேரத்திற்கும் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்கள் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மளோட உற்பத்தி இருக்கணும். அப்படின்னா அந்த உற்பத்தியில் வந்து எப்பயுமே தடை இல்லாமல் அந்த உற்பத்தி வந்து நிற்காமல் போயிட்டே இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை தேடுறப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சரிங் முடித்த இன்ஜினியரிங் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. அதாவது உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து எண்ணிக்கை அதிகரித்து வரனால உற்பத்தி பொறியாளர் பாத்திரத்தில் பொருந்தக்கூடிய ஒரு சரியான ஆள் நமக்கு அந்த இடத்துல தேவை. இப்போ கம்பெனிஸில் வந்து அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துல, ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேண்டிய ஒரு ஆள் தேவை. அப்போ தான் அவங்களால அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துல என்னென்ன மெட்டீரியல் தேவை, அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு தேவை, அது சரியான நேரத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கிடைக்குதா, அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணப்படுது, அது தரமானதாக இருக்கா, அந்த தரமான பொருள்கள் வந்து எந்தெந்த மாதிரி பயன்பாடுகள் அதில் இருக்குது, அதில் பயன்பாடுகள் நிறைகள் குறைகள் ஏதாச்சும் இருக்கா, அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, அந்த ப்ரொடக்ஷன் நிற்காமல் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா தயாரிப்பு உதிரிபாகங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தயாரிப்புகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப அந்த உற்பத்தி நிற்காமல் நடக்கிறதுக்கு நமக்கு அந்த இடத்துல ஒரு சரியான ஆள் தேவை. ஸோ அதுக்கு வந்து நமக்கு சரியான ஆள் போடணும் அப்படின்னா நம்ம இந்த உற்பத்தி இன்ஜினியரிங் படித்த வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படித்த ஒரு பட்டதாரி வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கலாங்க. இவர் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை வந்து மக்களுக்கு சரியான நேரத்தில் சரியான அளவில் போய் கிடைக்கிறதுக்கு நம்ம வழி செய்கிறோன்னு கூட சொல்லலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் அறிவை பயன்படுத்தி டிசைனிங் உற்பத்தி கொடுத்து ஒரு தொழில்நுட்பத்தோடு நம்ம வந்து பொருட்களை தயாரிக்கிறோன்னு கூட சொல்லலாம். அதாவது ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா பொருட்களை உற்பத்தி பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷினரி வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம். அது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும். இதுவே வந்து நமக்கு அதே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிக பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் தேவைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சரியான நேரத்தை கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தினால் ஒரு மிஷினரி கெட்டு போகிறதுனால இருக்கலாம், இல்லது அங்கே வந்து ஆட்கள் வந்து சரியான ஆட்கள் அமர்த்தப்படாதனால கூட அந்த ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு காரணங்களாக ஒரு ஆக்சிடென்ட்னால ஏதாச்சும் ஒரு விபத்துக்கள்னாலே கூட நம்ம அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் அதை உடனே வந்து நம்ம கிளியர் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு வந்து தயாரிப்புகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நமக்கு தேவையாக இருக்கலாம். இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு தேவையான ஒரு ஆள்னு நம்ம சொல்லலாங்க. இவங்க வந்து எந்தெந்த விதமான வேலைகளை ஏற்றுப்பாங்க, எங்கெங்கெல்லாம் வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆராய்ச்சி ஆய்வகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை, அப்புறம் தொடர்பு துறை, அப்புறம் போக்குவரத்து, அப்புறம் வங்கி, அப்புறம் மருந்துகள், அப்புறம் நிதி, அப்புறம் வந்து பயணங்கள், அதாவது ட்ராவல்ஸ் இந்த மாதிரி இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு, அப்புறம் ஆரோக்கியம், அப்புறம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து உற்பத்தி இன்ஜினியரிங், அதாவது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்லப்படுற மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் அதிகமாகவே இருக்கிற கோர்ஸ் அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் இப்போ விரும்பி எடுத்து படிக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த கோர்ஸ் படிக்கணும், தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றி மேலும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தகவலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.